வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல் வகை, தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதை செய்ய தொடங்குவதே இல்லை. இரண்டாம் வகை, என்ன நடந்தாலும் மனநிலை எப்படி இருந்தாலும் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கும் உங்கள் கனவுகளுக்கும் நடுவில் இருக்கும் ஒரே ஒரு பாலம் எது தெரியுமா? அதுதான் ஒழுக்கம், டிசிப்ளின். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், தன்னை கட்டுப்படுத்த தெரியாத ஒருவனால் உலகத்தில் எதையுமே வெல்ல முடியாது. ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும்போது, நாளை காலை 5 மணிக்கு எழுந்து என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் என்று உறுதியளிக்கிறோம். ஆனால் காலை 5 மணி ஆனதும் அந்த அலாரத்தை அணைத்துவிட்டு மீண்டும் போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்கிறோம். ஏன் இப்படி நடக்கிறது? நம்மில் பலரிடம் புத்திசாலித்தனம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, பெரிய கனவுகள் இருக்கிறது. ஆனால் வெற்றி மட்டும் நம்மிடம் ஏன் தள்ளி போய்க்கொண்டே இருக்கிறது? இதற்கு காரணம் ஒழுக்கமின்மை, லேக் ஆஃப் டிசிப்ளின். சாணக்கியர் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார், ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் அவனிடம் சுய கட்டுப்பாடு இல்லை என்றால் அவன் ஒரு ஓட்டை படகில் பயணம் செய்யும் மாலுமிக்கு சமம். அவன் எப்போது வேண்டுமானாலும் மூழ்கலாம். இன்று இந்த வீடியோவில் நாம் வெறும் மோட்டிவேஷன் பேசப் போவதில்லை. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் மாற்றப்போகும் இரும்பு போன்ற ஒழுக்கத்தை எப்படி வளர்ப்பது என்பதை 10 ஆழமான படிகளாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும்போது உங்கள் பழைய பதிப்பு இறந்து ஒரு புதிய ஒழுக்கமான மனிதன் பிறந்திருப்பான். ஒழுக்கம் என்பது என்ன? தி டீப் சைக்காலஜி. பலர் ஒழுக்கம் என்றால் ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஒழுக்கம் என்பது சுதந்திரம். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆமாம், நீங்கள் உங்கள் மனதின் பேச்சை கேட்டு நடந்தால் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமை. ஆனால் உங்கள் அறிவு சொல்வதை கேட்டு நடந்தால் நீங்கள் உங்கள் மனதிற்கு எஜமான். உளவியலில் இதை டிலேட் கிராட்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது, இப்போது கிடைக்கும் ஒரு சிறிய இனிப்பை தியாகம் செய்துவிட்டு எதிர்காலத்தில் கிடைக்கப் போகும் ஒரு பெரிய விருந்திற்காக காத்திருப்பது. நீங்கள் 1 மாதம் ஒழுக்கமாக இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? 1. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கண்ணாடி முன் நிற்கும்போது நான் சொன்னதை செய்து முடிக்கும் ஆள் என்ற பெருமை உங்களுக்கு வரும். 2. மரியாதை கூடும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு முன்மாதிரியாக பார்ப்பார்கள். 3. நேரம் மிஞ்சும். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய அதிக நேரம் கிடைக்கும். 4. செல்வம் சேரும். ஒழுக்கமான உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. பணம் உங்களை தேடி வரும். ஒரு கிராமத்தில் சோமு, ராமு என்று 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் தச்சர்கள். சோமு மிக வேகமானவன். ஒரு நாளில் 10 நாற்காலிகள் செய்வான். ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. பணம் வந்தவுடன் மது அருந்துவது, நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது என நாட்களை கழிப்பான். அவன் மனநிலை நன்றாக இருந்தால் மட்டுமே வேலை செய்வான். ராமு மெதுமானவன். ஒரு நாளில் 2 நாற்காலிகள் மட்டுமே செய்வான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற 6 நாட்களும் சரியாக காலை 9 மணிக்கு வேலைக்கு வந்து விடுவான். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் ராமுவின் உழிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். 10 ஆண்டுகள் கழிந்தது. சோமு இன்னும் அந்த பழைய குடிசையில் பழைய கருவிகளுடன் வறுமையில் வாடினான். ஆனால் ராமுவோ, அவன் இன்று அந்த மாவட்டத்திலேயே பெரிய மரச்சாமான்கள் தொழிற்சாலையின் உரிமையாளர். வேகம் உங்களை முன்னால் தள்ளலாம், ஆனால் ஒழுக்கம் மட்டுமே உங்களை உச்சாணி கிளையில் அமர வைக்கும். சோமு திறமைசாலி, ஆனால் ராமு ஒழுக்கசாலி. உலகம் திறமையை விட ஒழுக்கத்திற்கே அதிக விலை கொடுக்கிறது. ஒழுக்கத்தை வளர்க்கும் 10 படிகள். த பிராக்டிக்கல் 10 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வருவது என்பதற்கான 10 நடைமுறை படிகளை பார்ப்போம். படி 1. உங்கள் ஏன் என்ற காரணத்தை கண்டறிதல். ஃபைண்ட் யோர் ஸ்ட்ராங்கஸ்ட் வை. ஒழுக்கம் என்பது ஒரு கசப்பான மருந்து போன்றது. அதை உட்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான காரணம் மிக வலிமையாக இருக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் நான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஏன் என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இருப்பதில்லை. உங்கள் லட்சியம் வெறும் பணமாக இருந்தால் நீங்கள் சீக்கிரம் சோர்ந்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் லட்சியம் உங்கள் குடும்பத்தின் வறுமையை ஒழிப்பதாகவோ அல்லது உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு பதில் சொல்வதாகவோ இருந்தால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், வலிமையான நோக்கம் கொண்ட ஒருவனுக்கு மலைகளும் ஒரு சிறிய கல்லாக தெரியும். உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் அந்த வலியை அல்லது ஆசையை தூண்டிவிடுங்கள். அது ஒரு எரிமலையைப் போல உங்களுக்கு சக்தியை தரும்.
ஒவ்வொரு முறை நீங்கள் சோம்பேறித்தனத்தால் ஒரு வேலையை தள்ளி போடும்போதும் உங்கள் ஏன் என்ற அந்த லட்சியத்தை நினைத்து பாருங்கள். அந்த லட்சியம் உங்களை இருக்கையை விட்டு எழ வைக்கும். தெளிவான நோக்கமில்லாத பயணம் திசை தெரியாத கப்பல் போன்றது. உங்கள் லட்சியத்தை ஒரு காகிதத்தில் எழுதி உங்கள் அறையில் ஒட்டி வையுங்கள். அதை தினமும் காலையில் பாருங்கள். அந்த நோக்கம் உங்கள் இரத்தத்தில் கலக்க வேண்டும். நோக்கம் வலுவாக இருந்தால் தடைகள் தானாகவே விலகிவிடும். நோக்கம் வலுவாக இருந்தால் தடைகள் தானாகவே விலகிவிடும். படி 2. 5 வினாடி விதி. The 5 second rule. நமது மூளை எப்போதும் நம்மை பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் வைத்திருக்கவே விரும்பும். ஏதாவது கடினமான வேலையை செய்ய நினைக்கும் போது இன்னும் சிறிது நேரம் கழித்து செய்யலாம் என்று மூளை நம்மை ஏமாற்றும். இந்த தடையை உடைக்க 5 வினாடி விதி ஒரு சிறந்த ஆயுதம். ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று தோன்றிய 5 வினாடிகளுக்குள் நீங்கள் செயலில் இறங்க வேண்டும். 5, 4, 3, 2, 1 என்று பின்னோக்கி எண்ணத் தொடங்குங்கள். நீங்கள் 1 என்று சொல்லும்போது ஒரு ராக்கெட் ஏவப்படுவது போல அந்த வேலையில் குதித்து விடுங்கள். இது உங்கள் மூளையில் உள்ள தயக்கம் என்ற உணர்வை செயலிழக்கச் செய்யும். காலையில் அலாரம் அடிக்கும்போது போர்வையை இழுத்து போர்த்திக் கொள்வதற்கு முன்னால் இந்த விதியை பயன்படுத்துங்கள். ஜிம்முக்கு செல்ல வேண்டுமா அல்லது படிக்க வேண்டுமா? யோசிக்காமல் 5 வினாடிகளில் நகரத் தொடங்குங்கள். சாணக்கியர் சொன்னது போல, வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவன் வீழ்வான், வாய்ப்புகளை உருவாக்குபவன் வெல்வான். இந்த விதி உங்களை ஒரு செயல் வீரனாக மாற்றும். இது ஒரு சிறிய தந்திரமாக தோன்றலாம், ஆனால் இது நரம்பியல் ரீதியாக உங்கள் மூளையை செயல்பட தூண்டுகிறது. தாமதம் என்பது ஒழுக்கத்தின் மிகப்பெரிய எதிரி. அதை இந்த 5 வினாடிகள் மூலம் நீங்கள் வெல்லலாம். இதை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் மூளை தயக்கமின்றி செயல்பட பழகிவிடும். படி 3. சூழலை வடிவமைத்தல். என்விரான்மெண்ட் டிசைன். உங்கள் ஒழுக்கம் என்பது உங்கள் மன உறுதியை மட்டும் சார்ந்ததல்ல, உங்களை சுற்றியுள்ள சூழலையும் சார்ந்தது. ஒரு மதுக்கடையில் அமர்ந்து கொண்டு உங்களால் தியானம் செய்ய முடியாது. அதுபோலவே உங்கள் மேசையில் மொபைல் போன் இருந்தால் உங்களால் முழுமையாக படிக்க முடியாது. உங்கள் சூழலை உங்கள் இலக்குக்கு ஆதரவாக மாற்றுங்கள். படிக்கத் தொடங்கும் போது மொபைலை வேறு அறையில் வையுங்கள். ஆரோக்கியமான உணவை உண்ண விரும்பினால் உங்கள் சமையலறையில் உள்ள நொறுக்கு தீனிகளை அகற்றுப்புறங்கள். சாணக்கியர் தகுந்த இடத்தில் இருப்பது வெற்றியை எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். உங்கள் கண்களுக்கு எது தெரிகிறதோ அதை நோக்கித்தான் உங்கள் மனம் செல்லும். உடற்பயிற்சி செய்ய விரும்பினால் முதல் நாள் இரவே உங்கள் உடற்பயிற்சி உடைகளை எடுத்து முன்னால் வையுங்கள். இது உங்கள் முடிவெடுக்கும் நேரத்தை குறைக்கும். உங்கள் அறையை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் வைத்திருங்கள். ஒரு குழப்பமான அறை குழப்பமான மனதையே உருவாக்கும். ஒழுக்கமான சூழல் உங்கள் மன உறுதியின் சுமையை குறைக்கிறது. நீங்கள் போராட வேண்டிய அவசியமின்றி உங்கள் சூழலே உங்களை வேலை செய்ய வைக்கும். இது ஒரு ஸ்மார்ட்டான வழிமுறை. சூழலை மாற்றினால் பழக்க வழக்கங்கள் தானாகவே மாறிவிடும். படி 4. ஒரு நாளில் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிவிட முடியாது. அதற்கு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் முதல் நாளிலேயே 10 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தோல்வியடைகிறார்கள். அதற்கு பதிலாக தினமும் 1% மட்டும் முன்னேற முயற்சி செய்யுங்கள். இன்று நீங்கள் 1 நிமிடம் தியானம் செய்தால் நாளை 2 நிமிடங்கள் செய்யுங்கள். எளிய விஷயத்திலிருந்து தொடங்குங்கள். சாணக்கியர் சொன்னார், சிறிய துளிகளே ஒரு குடத்தை நிரப்புகின்றன. உங்கள் மூளை பெரிய மாற்றங்களைக் கண்டு பயப்படும், ஆனால் சிறிய மாற்றங்களை எளிதில் ஏற்கும். இந்த 1% முன்னேற்றம் 1 வருடத்தில் உங்களை 37 மடங்கு சிறந்த மனிதனாக மாற்றும். பெரிய வெற்றிகள் சிறிய தொடர்ச்சியான செயல்களின் மூலம் மட்டுமே சாத்தியம். உங்கள் இலக்குகளை சிறிய துண்டுகளாக உடைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களுக்கு டோபமைன் என்ற மகிழ்ச்சியை தரும். இது அடுத்த கட்டத்திற்கு செல்ல உங்களுக்கு ஊக்கமளிக்கும். பிரம்மாண்டமான மாற்றங்களை எதிர்பார்க்காமல் தினசரி ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். இந்த சிறிய விதைகள் ஒரு நாள் மிகப்பெரிய விருட்சமாக வளரும். படி 5. சோம்பேறித்தனத்தின் விலையை புரிந்து கொள்ளுதல். சோம்பேறித்தனம் என்பது ஒரு இலவசமான விஷயம் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அதற்கு நாம் கொடுக்கும் விலை மிக அதிகம். ஒவ்வொரு முறை நீங்கள் வேலையை தள்ளி போடும்போதும் உங்கள் எதிர்கால வெற்றியை நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள். சோம்பேறித்தனம் உங்கள் கனவுகளை மெல்ல மெல்ல கொள்ளையடிக்கும் ஒரு திருடன். சாணக்கிய நீதியின்படி, நேரத்தை மதிப்பவன் அரசனை விட மேலானவன், நேரத்தை வீணடிப்பவன் பிச்சைக்காரனை விட கீழானவன். நீங்கள் இன்று எடுக்கும் ஓய்வு நாளை உங்களுக்கு வலியாக மாறும். உங்கள் முதுமையில் வறுமையில் வாடப் போகிறீர்களா அல்லது வசதியாக வாழப் போகிறீர்களா என்பதை இன்றைய சோம்பேறித்தனம் தீர்மானிக்கிறது.
ஒவ்வொரு முறை சோம்பேறித்தனம் உங்களை ஆட்கொள்ளும் போதும் இதனால் நான் எதை இழக்கிறேன் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய நிம்மதி, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் என அனைத்தும் அந்த பட்டியலில் இருக்கும். இழப்புகளை பற்றி சிந்திப்பது உங்களை செயல்பட தூண்டும். வெற்றி என்பது ஒரு விலையை கொண்டது. அதுதான் கடின உழைப்பு. அந்த விலையை கொடுக்க தவறினால் நீங்கள் தோல்வி என்ற விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். சோம்பேறித்தனம் தரும் தற்காலிக சுகம் ஒரு மாயை. படி 6. தூக்கமும் உடல் ஆரோக்கியமும். ஒழுக்கம் என்பது வெறும் மனவலிமை மட்டுமல்ல, அது உடல் ஆரோக்கியத்தையும் சார்ந்தது. போதுமான தூக்கமில்லாத ஒருவனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. இரவு 10 மணிக்கு தூங்குவதுதான் அதிகாலை 5 மணிக்கு எழுவதற்கான ரகசியம். உங்கள் மூளைக்கு ஓய்வு தேவை. அப்போதுதான் அது அடுத்த நாள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். சாணக்கியர் சொன்னார், ஆரோக்கியமான உடலே அறம் செய்ய உதவும் முதல் கருவி. அதிகப்படியான மொபைல் பயன்பாடு உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறது. உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னவே டிஜிட்டல் திரைகளை தவிர்த்து விடுங்கள். ஆழ்ந்த உறக்கம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். காலையில் எழுந்தவுடன் 1 கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். இது உங்கள் உடலை விழிப்படையச் செய்யும். ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி உங்கள் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை தருகிறது. சோம்பலாக உணரும் போது ஒழுக்கமாக இருப்பது கடினம். எனவே எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க முயலுங்கள். ஒழுக்கமான வாழ்க்கை என்பது ஒழுக்கமான தூக்கத்தில் தொடங்குகிறது. உங்கள் உடலை ஒரு கருவியைப் போல பராமரியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். படி 7. உணவு கட்டுப்பாடு மற்றும் புலன் அடக்கம். உணவு என்பது உங்கள் மனநிலையை நேரடியாக பாதிக்கிறது. நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் என்பது பழமொழி. அளவுக்கு அதிகமாக உண்பது உங்களை மந்தமாக்கும், உறக்கத்தை தூண்டும். சாணக்கியர் மிதமான உணவின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். நாக்கின் ருசிக்காக உண்ணாமல் உடலின் தேவைக்காக உண்ணுங்கள். அதிகப்படியான காரம் மற்றும் இனிப்பு உணவுகள் உங்கள் மனதை கிளர்ச்சியடையச் செய்யும். இது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். புலன்களை அடக்குவது என்பது உணவு கட்டுப்பாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது. உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடிந்தால் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது எளிது. விரதம் இருப்பது போன்ற பயிற்சிகள் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். பசி எடுக்கும்போது மட்டும் உண்பது ஒரு சிறந்த ஒழுக்கம். இது உங்கள் ஜீரண சக்தியை அதிகரித்து உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும். உணவு உங்கள் உடலுக்கு எரிபொருள் போன்றது, அது குப்பை அல்ல. தரமான உணவை தேர்ந்தெடுங்கள். ஒரு கட்டுக்கோப்பான உடல் ஒரு கட்டுக்கோப்பான மனதிற்கு அடையாளம். உணவில் ஒழுக்கம் இருந்தால் வாழ்வில் ஒழுக்கம் தானாக வரும். படி 8. முன்கூட்டியே திட்டமிடல். த நைட் பிஃபோர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு போர் வீரன் போர்க்களத்திற்கு செல்லும் முன்பே தனது வியூகங்களை வகுத்து விடுவான். அதுபோலவே உங்கள் நாளை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன செய்வது என்று யோசிப்பதே ஒரு தோல்விதான். ஒவ்வொரு நாள் இரவும் படுக்கைக்கு செல்லும் முன் 3 முக்கியமான வேலைகளை எழுதி வையுங்கள். இது உங்கள் மூளைக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தரும். காலையில் எழுந்ததும் குழப்பமின்றி அந்த வேலைகளை தொடங்கலாம். சாணக்கியர் திட்டமிடல் இல்லாத செயல் அழிவை தரும் என்று எச்சரிக்கிறார். ஒரு சிறிய குறிப்பேடு அல்லது உங்கள் மொபைலில் உள்ள டு-டூ லிஸ்ட் இதற்கு பயன்படும். உங்கள் வேலைகளை முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துங்கள். கடினமான வேலையை முதலில் செய்யுங்கள். நீங்கள் திட்டமிடும்போது உங்கள் நேரத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. இல்லையெனில் மற்றவர்களின் தேவைகளுக்காக உங்கள் நேரம் செலவிடப்படும். முன்கூட்டியே திட்டமிடுவது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். ஒவ்வொரு வேலையை முடிக்கும் போதும் அதை டிக் செய்வது உங்களுக்கு ஒரு வெற்றி உணர்வை தரும். இது உங்கள் ஒழுக்கத்தை மேலும் ஊக்கப்படுத்தும். படி 9. தியானம் மற்றும் மௌன பயிற்சி. நமது மனம் ஒரு குரங்கு போன்றது. அது எப்போதும் எங்காவது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் ஒரு சிறந்த கருவி. தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். எண்ணங்கள் வரும்போது அவற்றை தடுக்காமல் வெறும் சாட்சியாக மட்டும் கவனியுங்கள். சாணக்கியர் மௌனம் என்பது ஞானத்தின் அடையாளம் என்கிறார். அமைதியாக இருப்பது உங்கள் கவன சிதறல்களை குறைக்கும். தேவையற்ற பேச்சுகள் உங்கள் ஆற்றலை வீணடிக்கும்.
மௌனமாக இருக்கும்போது உங்களைப் பற்றி நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ளலாம். உங்கள் பலவீனங்கள் மற்றும் பலங்களை அடையாளம் காண இது உதவும். தியானம் உங்கள் மூளையில் உள்ள ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை வலுப்படுத்துகிறது. இதுதான் முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஒழுக்கத்திற்கு காரணமானது. பதற்றமான சூழ்நிலையிலும் நிதானமாக இருக்க தியானம் உதவும். இது ஒரு ஆன்மீக பயிற்சி மட்டுமல்ல, இது ஒரு மனப்பயிற்சி. அமைதியான மனம் எந்த ஒரு கடினமான வேலையையும் எளிதாக முடிக்கும். உங்கள் மனதிற்கு தினமும் ஓய்வு கொடுங்கள். அது உங்களை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். படி 10. சுய கண்காணிப்பு மற்றும் மீண்டெழுதல். நீங்கள் எவ்வளவு பெரிய திட்டங்கள் போட்டாலும் சில நாட்களில் உங்கள் ஒழுக்கம் தவறிப் போகலாம். அது மனித இயல்பு. ஆனால் ஒரு முறை தவறிவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கைவிட்டு விடாதீர்கள். ஒரு தடகள வீரன் கீழே விழுந்தால் என்ன செய்வான்? தூசியை தட்டிவிட்டு மீண்டும் ஓடுவான். நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். சாணக்கியர் தோல்வி என்பது ஒரு பாடம், அது முடிவல்ல என்று கூறுகிறார். ஒவ்வொரு வார முடிவினும் உங்கள் முன்னேற்றத்தை ஆய்வு செய்யுங்கள். எங்கே தவறு நடக்கிறது என்று பாருங்கள். உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீர்கள். மாறாக உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒழுக்கத்தை தவறிவிட்டால் அடுத்த நாள் இரட்டிப்பு வேகத்துடன் செயல்படுங்கள். ஒருபோதும் 2 நாட்களுக்கு மேல் அந்த தவறை தொடர விடாதீர்கள். உங்கள் குறிப்பேட்டில் உங்கள் வெற்றிகளை பதிவு செய்யுங்கள். நேற்றை விட இன்று நான் சிறப்பாக செய்தேனா என்று உங்களை கேளுங்கள். சுய கண்காணிப்பு என்பது உங்களை நேர்பாதையில் வைத்திருக்க உதவும் திசைகாட்டி. ஒழுக்கம் என்பது ஒரு பயணம், அது இலக்கு அல்ல. தொடர்ந்து முயல்பவனே இறுதியில் வெற்றி பெறுவான். உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டே இருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சவால். அடுத்த 21 நாட்களுக்கு ஒரு சிறிய வேலையை தேர்ந்தெடுங்கள். அது அதிகாலையில் எழுவதாக இருக்கலாம் அல்லது 10 பக்கம் புத்தகம் படிப்பதாக இருக்கலாம். 21 நாட்கள் அதை தவறாமல் செய்யுங்கள். இடையில் ஒரு நாள் தவறினால் கூட மீண்டும் முதல் நாளிலிருந்து தொடங்குங்கள். உங்கள் குறிப்பேட்டில் டிக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த ஒரு பழக்கம் எது என்பதை இப்போதே கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். நவீன உலகத்தின் சாபக்கேடு டோபமைன். இன்றைய இளைஞர்களிடம் ஒழுக்கமில்லாததற்கு முக்கிய காரணம் சமூக வலைதளங்கள். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் யூடியூப் ஷார்ட்ஸும் உங்கள் மூளையில் டோபமைன் என்ற வேதிப்பொருளை சுரக்கச் செய்கின்றன. இது உங்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வெற்றி என்பது கசப்பானது, கடின உழைப்பு தேவைப்படுவது. உங்கள் மூளை இப்போது சுலபமான இன்பத்திற்கு பழகிவிட்டது. இதை உடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் டிஜிட்டல் டீடாக்ஸ் செய்ய வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் மொபைலின்றி வாழ பழகுங்கள். அப்போதுதான் உங்கள் மூளை கடினமான வேலைகளை செய்ய தயாராகும். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுகிறார். இன்று நீ உன் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாளை உன் வாழ்க்கை உன்னை ஒரு அடிமையைப் போல கையாளும். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இங்கே ஆயுதங்கள் என்பவை உங்கள் ஒழுக்கமான பழக்கங்களே. ஒழுக்கம் என்பது நீங்கள் விரும்பியதை அடைவதற்காக இப்போதைய விருப்பத்தை தியாகம் செய்வது. இது கசக்கும், ஆனால் இதன் பலன் தேனை விட இனிக்கும். இந்த 10 படிகளையும் நீங்கள் உங்கள் வாழ்வில் பின்பற்றத் தொடங்கினால் 1 வருடத்திற்குள் உங்களை அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருப்பீர்கள். 1% முன்னேற்றத்தை இன்று முதல் தொடங்குங்கள். நண்பர்களே, உங்களை விட புத்திசாலிகள் இருக்கலாம், உங்களை விட வசதி படைத்தவர்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை விட அதிக ஒழுக்கம் கொண்ட ஒருவரால் மட்டுமே உங்களை வெல்ல முடியும். எனவே அந்த ஒழுக்கத்தை உங்கள் வசமாக்குங்கள். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் 1% மாற்றத்தை ஏற்படுத்தினால் கூட அது எனக்கு வெற்றிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஒழுக்கம் தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆழமான கருத்துக்களுக்கு தி ட்ரூத்ஸ் ஆஃப் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கமில்லாத வாழ்க்கை துடிப்பு இல்லாத படகு போன்றது. வாழ்க்கையை வெல்வோம். நன்றி.